Find the charge through both capacitors. அதாவது 4 மைக்ரோஃபரட் 12 மைக்ரோஃபரட் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இதில் ரெண்டையும் நம்ம சார்ஜ் கண்டுபிடிக்கணும். 4 மைக்ரோஃபரட் வழியாக செல்லக்கூடிய சார்ஜ், 12 மைக்ரோஃபரட் வர ஒரு சார்ஜ் கண்டுபிடிக்கணும். இது வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு என்னென்னா வித்தின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். யூ கேன் சேவ் யுவர் வேல்யூபிள் டைமிங்ஸ். இது ஐடிஜேயில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்டட், இந்த எண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டட். ஸோ அப்போ எதுனா அது 0 பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே இது 0. இங்கே 10 வோல்ட் இருக்குது. அப்போ இந்த 10 வோல்ட் அப்படியே என்னது, இங்கே 10 வோல்ட் இங்கே இருக்கும். இங்கே 20 வோல்ட் இருக்குது. இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். ஓகேவா? அப்போது 20 - 10 என்னது, இங்கே 10 வோல்ட் இருக்கும். இங்கே 10 வோல்ட், இங்கே 10 வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்னது, 0 வோல்ட். 0 வோல்ட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், சார்ஜ் Q is equal to CV அப்படிங்கிறது தெரியும். இங்கே சியோட வேல்யூ என்னது, 12 மைக்ரோஃபரட்டு. பட் V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, 0. அப்போது 0 மைக்ரோஃபரட், அதாவது 0. சார்ஜ் இஸ் கூல், சார்ஜ் Q is இங்கே என்னது, 0 across this capacitor. there is no charge. ஒரு கெப்பாசிட்டர் 12 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டியில் நம்ம கண்டுபிடிச்சோம் 0 கூலும்னு. அது 0 மைக்ரோஃபரட் கூலும் போது ஆட்டோமேட்டிக்காக அது 0 தான். இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இங்கே என்னது, பொட்டன்ஷியல் 10, இது 0. அப்போ 10 - 0 என்னது, 10 வோல்ட் இங்கே இருக்கும். பட் வியோட வேல்யூ வந்து 10 வோல்ட்டு, பொட்டன்ஷியல் வேல்யூ. சியோட வேல்யூ வந்து என்னது, 4 மைக்ரோஃபரட். அப்போது Q is equal to CVங்கிற அந்த ஃபார்முலா பயன்படுத்தினோன்னா C வந்து என்னது, 4 மைக்ரோஃபரட், வியோட 10. ஸோ 40 மைக்ரோ கூலும். ஸோ சார்ஜ் த்ரூ போத் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும்போது அக்ராஸ் 4 மைக்ரோஃபரட் எவ்வளவு, 40 மைக்ரோ கூலும். 4 மைக்ரோஃபரட்டுக்கு அக்ராஸாக இருக்கிறது. அதே வந்து 12 மைக்ரோஃபரட்டுக்கு அக்ராஸ் வந்து என்னென்னா 0. ஸோ திஸ் இஸ் 0 பாயிண்ட் பொட்டன்ஷியல் மெத்தட். வெரி ஈஸி மெத்தட். நம்ம சர்க்யூட் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நம்ம வந்து இது பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா we can crack any kind of this type of circuit oriented problems. Thanks for watching. Keep watching. Subscribe and share.